அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்காக மட்டும்தான்னு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள், சொல்லப்போனால் ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டின்ஸில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு. இவ்வளோ பிரார்த்தனையா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொல்லப்போனால் இவ்வளோ பேருக்கு என்ன எழுதி நம்ம போட முடியுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் கூட இதில் ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கிட்ட கட்டளையாக நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் அதுக்கு மேலே ஒரு சில நாள் ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களோட பேர் எழுதி நான் அடுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை உங்களுடைய பேர் வரலைன்னா மறுபடியும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த ஷார்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 274 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு ஷார்ட் வீடியோ அதோட தொடர்ந்து போட்டிருந்தேன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா 170 கமெண்ட்ஸ் வந்துருந்தது. இது எல்லாமே நான் ஞாபகம் வச்சு நான் ஆன்சர் பண்ணும்போதே, உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்கள் எல்லாமே நான் எழுதிக்கிட்டே தான் வர்றேன். நீங்களுமே ஒருவேளை உங்களது வரலைன்னா மறுபடியும் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோலையுமே உங்களுடைய பேர்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சொல்லப்போனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, ஒரு ஸ்டார்டிங்கில், ஏன்னா நம்மளோட ஷார்ட் வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 40-45 கமெண்ட்ஸ் வரும். அப்போ ஷார்ட் வீடியோவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 35 பேர் தான் வருவாங்க. அதுக்கு மீறி ஒரு கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா நம்ம 2-3 நாள் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த 7 நாள் நான் கணக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, 400 பேர்கிட்ட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேருக்குமே நம்ம எழுதணும். ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, கண்டினியூஸாக. அதனால் பார்த்தீங்கன்னா 7 தீபம் போடலாம், அதுக்கப்புறம் 9 தீபம் 11 தீபம்னு கூட்டிகிட்டு போகலான்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாளே வெற்றிலை தீபம் வந்து 11 தீபம் போட்டிருக்கேன். செகண்ட் டே நான் என்ன தீபம் போட்டேங்கிறத அடுத்தடுத்து ஷார்ட் வீடியோ லாங் வீடியோலையுமே நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, பட் யாருமே பேர் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேர்கள் சொல்லி பண்ணும்போது அதுக்கு அதீத சக்திகள் இருக்குது. ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி நிமிடம் வரைக்குமே நம்மளோட பேர் சொல்லி தான் இந்த உலகத்தில் அழைக்கிறோம் இல்லையா. அதனால் பேர்களை சொல்லுங்கள். அதே மாதிரி வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 4-5 வேண்டுதலை சேர்த்து சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம், அதாவது 1.5 வருஷம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை முறையுமே பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து என் கூட பயணித்து எல்லா சகோதரிகளுக்குமே தெரியும். நானுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாதனால சொல்கிறேன். ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் செஞ்சாலும் சரி, அது நான் செஞ்சாலும் சரி, இப்போ ஒரு வேண்டுதல், இப்போ ஒருத்தருக்காக நான் பூஜை பண்ணுறேன்னா அன்னைக்கு போயிட்டு நான் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கி நான் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன் இல்லையா, இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ 11 பேருக்கு பண்ணுறீங்களே அப்படின்னா அந்த 11 பேர் வந்து என்னோடய டார்கெட், உங்களுக்கு வந்து நான் இதை பண்ணணும் அப்படின்றது என்னோட இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அப்படி தான் அன்னைக்கு போயிட்டு எனக்கு நான் நல்லா இருக்கணும், எனக்கு இப்படி பண்ணணும்னு நான் வேண்டக்கூடாது. அதே மாதிரி தான் 4-5 வேண்டுதலை தொடர்ந்து சொல்லாதீங்க. ஏதாவது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நிறைவேறணும்னு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல, அந்த வேண்டுதலை சொல்லுங்கள். அது நான் உங்கள் பேர் கண்டிப்பாக அதில் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் செகண்டாக நீங்கள் என்ன வேண்டுதல் வேணுமோ அதை மறுபடியும் சொல்லுங்கள். நீங்களாம் சிலருக்கு வந்து இதில் என்ன பயம் இருக்குன்னா, நம்ம ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லிட்டோன்னா மற்றது வந்து நடக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு மாடி படிக்கு ஏறணும், ஒரு ஃப்ளோருக்கு நம்ம ஏறணும் அப்படின்னா ஒரு படியாக தான் கிராஸ் பண்ண முடியும். சர்ன்னு நம்ம லிஃப்ட்டில் போயிட்டோன்னா அந்த படியில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களை தாண்டினா தான் அதில் இவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு வேண்டுதலாக சொல்லுங்கள், உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து 2ஆக பிரிக்கலாம். ரிஷிகள் எழுந்திருக்கக்கூடிய நேரம், மனிதர்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது மனிதர்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து 45 நிமிடங்களுக்கு முன்னாடி. இன்னும் சொல்லணுன்னா சரியாக வந்து 4:25க்கு தொடங்குறது 5:25க்கு முடியுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அதாவது நம்ம சராசரி மனிதர்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே காலக்கணிதம் இப்படின்னு நிறைய புராணங்கள்லாம் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு இதுதான் கிடச்சிது. இன்னொன்று ரிஷிமார்கள், குருமார்கள், அதாவது யோகிகள், முனிவர்கள்லாம் சொல்லுவாங்களே, இவங்க எழுந்திருக்கக்கூடிய நேரம் 3:15லேருந்து அவங்க 3:15க்கு சொல்லப்போனால் அவங்களாம் தூங்குவாங்களானே தெரியல. இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா 3:15க்கு எழுந்திருப்பாங்க. அவங்களோட பிரம்ம முகூர்த்த நேர முடிவு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5:25க்கு முடியும். இதுதான் டைமு. நாங்கள் இப்போ எப்போ சிஸ்டர் எப்படி எழுந்திக்கிற அப்படின்னா, இப்போ நான் 3:10க்கு 3:15க்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இருந்து நான் இதை பழக்கலை. இது வந்து எனக்கு 7th படிக்கிறதுலேருந்தே 6th 7th அப்புறம் அந்த ப்ரைமரி ஸ்கூலில் தாண்டி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்லாம் அப்போ எனக்கு உண்மையாகவே தெரியாது. இயற்கையாகவே படிக்கிறதுக்கு இது ஸ்பெசிஃபிக்கான டைமுங்கிறத ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நைட்டு 10:30 மணி வரைக்கும் படிக்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கிறது ஒரு 10 மினிட்ஸில் மெமரி ஆகிறது. அதே நம்ம நாள் நைட்டு உட்காந்து படிக்கிறோன்னா ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். அதே வந்து காலையில் 10 நிமிஷத்தில் முடியுது. அப்போது கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே இந்த மாதிரி இந்த டைமிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு. அப்போலாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் நான் குளித்தது கிடையாது. குளிக்கிறதெல்லாம் ஆஸ் யூஷுவல் 6 மணி அந்த மாதிரி, 5:30 மணிக்கு மேலே 6 மணி அந்த மாதிரி தான். அப்புறம் தான் போக போக இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட வலிமையும் பெருமையும் எனக்கு ரொம்ப இப்போ தெரிஞ்சு, நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம், இது ஏன் ஸ்கிப் பண்ணணும்னு தொடர்ந்து வந்து எழுந்திருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறம் அடுத்து வந்து குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை வந்து டிலே பண்ணிவிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து திருப்பியுமே அதை வந்து குழந்தைங்க வளர பழக்கப்படுத்த ஆரம்பித்தேன். இன்னொன்று இப்போ வந்து நான் 3:15க்கு எழுந்திக்கிறேன், 3:10க்கு எழுந்திக்கிறேன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, நான் குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுது. சாரீ கட்டணும் எல்லாம் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரணும்னு எனக்கு வந்து இந்த டைம் 3:10ங்கிறது சரியாக இருக்குது. நீங்களாம் வந்து எல்லாருமே இப்படி எந்திக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் நார்மலாக பிரம்ம முகூர்த்தத்துக்கு நான் கோலம் போடணும், பூஜை முடிக்கணும்னா எனக்கு அதிகபட்சம் 40 நிமிஷம் சரியாக இருக்கும். வீடியோக்காக தான் எனக்கு இவ்வளோ டைம் வந்து எடுக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருக்க முடியுமா பாருங்கள். ஏன்னா இது மார்கழி மாதம், மார்கழியில் பழகிட்டாலே போதும், எல்லா மாதமும் நம்ம ஈஸியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த சாம்பிராணியை பற்றி கேட்டிருந்தீங்க சிஸ்டர், எதுன்னு நீங்கள் போடுற சாம்பிராணி வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து மூலிகை பொடின்னு சைக்கிள் பிராண்டில் ஒரு சாம்பிராணி வரும். நீங்கள் ஓம் சக்தி அப்படின்ற பிராண்டு தான், செக் பண்ணி பாருங்கள். இதை ஷார்ட் வீடியோலையும் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கவுடன் கேக்கு வந்து ஒரு 9 பீஸ் வரும். 35 ரூபா தான். நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் வரும், இல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கினாலுமே இதை விட கம்மியாகவே தான் கிடைக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, மாட்டு சாணம் தான். அதை நல்லா அந்த வரட்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதில் ஒரு பீஸ் எடுத்து 2ஆக கட் பண்ணி நீங்கள் 2 வேளைக்கு தூபம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மூச்சு தொந்தரவுகள் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தூபம் போடுறதுனால நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. அதில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதும் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் 2 வேளை தூபம் போடுறதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டுமே பார்த்திங்கன்னா அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூபம்லாம் போட்டுட்டு படுப்பேன். ஏன்னா தேவையில்லாத கொசுக்கள், பூச்சிகள், கரப்பாம்பூச்சிலாம் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 தடவை போடுறதுனால எனக்கு ஒத்துக்காமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாட்டு சாணம், அதாவது வரட்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி எடுத்த வீடியோவில் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு கொடுப்போன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, இந்த 7 நாள் வேண்டுதல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இடையில கொடுத்தனால பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே பெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் வேறு அப்படியே ஃபில் ஆகிட்டே இருந்துச்சா, சரி இதை லாங் வீடியோவாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் வச்சுருந்தேன். இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாம்பார் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், நேற்று என்ன செஞ்சோங்கிறது இன்றைக்கி மறந்து போயிடுது. ஏன்னா இருக்கிற வேலையில் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்து தான் நானே அன்றைக்கி இது தான் செஞ்சுருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி தான், அதாவது பார்த்திங்கன்னா 6 கப் அரிசிக்கு 1.5 கப்பு உளுந்து போடுவேன். அதே மாதிரி வெந்தயம் நிறைய நான் சேர்த்துக்கிடுவேன். வெந்தயம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மாவு உபரியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம கிராமத்துலலாம் பாட்டி சமைச்சா இப்படி இருக்கும், ஆச்சி சமையல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசி எப்படின்னா மொத்தமாலாம் போட மாட்டேன். இப்போ 6 கப்பு அரிசி போட்டிருக்கேன்னா அதில் 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி சேர்த்துக்கிடுவேன். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணுறோம், பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா எல்லாமே சேர்த்து அதாவது தானியங்கள் வந்து 1 கப்பு, மொத்தத்துக்கு அந்த 6 கப்பில் 1 கப்பு அப்படி தான் சேர்த்துக்கிடுவேன். அப்படி தான் அரைச்சிருந்தேன். மாவு பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், பட் ஹெல்த்து வந்து 100% நல்லா இருக்கும். என்ன ஒன்றுனா என்றைக்கு எந்த வீடியோ கொடுக்குறோன்றது தெரியல. தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது தொடர்ந்து லாங் வீடியோ கொடுத்துட்டோன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ லாங் வீடியோ 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறேன். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. அதாவது கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால 3 நாளைக்கு ஒரு தடவை தான் இப்போ கொடுத்துருக்குறேன். நான் என்ன நினச்சேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்போன்னு யோசிச்சு வச்சு அதுவும் ஸ்கிப் ஆகிடுச்சு. பரவாயில்ல 2 நாளைக்கு ஒரு தடவையாக கொடுப்போன்னு பார்த்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால தள்ளி போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே செய்யணும். இப்போ உங்களுக்காக பிரார்த்தனைன்னு ஸ்பெசிஃபிக்காக வேறு இறங்கியிருக்கேன்னா அதையுமே நல்லா செய்யணும். 2வது நாள் பூஜை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 3வது நாள் பூஜை, இப்போ வந்து 3வது நாள் ஃபில் பண்ணிட்டேன். 4வது நாளும் இருக்குது. கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களோட பேர் கண்டிப்பாக இந்த 7 நாளில் கண்டிப்பாக வரும். ஒருவேளை வரலைனாலும் எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களோட பேர் ஆன்சர் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்கள் பேர் எழுதிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிப்ளை கமெண்ட் பண்ணாதீங்க. ரிப்ளை வந்து எனக்கு ஃபுல்லாக காட்டாது. எனக்கு கமெண்ட்டு தான் டக்குன்னு எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னொன்று உங்கள் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாமல் நான் வேறு கமெண்ட்ஸை நான் பார்க்க முடியாது. அதே நீங்கள் ரிப்ளையில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு காட்டாது. அதனால் கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டுருங்க. அடுத்தவங்க அதாவது மற்றவங்க கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ரிப்ளை பண்ணாமல் இதிலே நீங்கள் போடுங்க. அடுத்ததாக இந்த மார்கழி மாதம் நாளைக்கு தொடங்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்கழி மாதம் வந்துட்டாலே என்ன சொல்கிறது, அதாவது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம். நிறைய பேருக்கு கூலிங் பிடிக்கும், நிறைய பேருக்கு சம்மர் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த கூலிங்னா அவ்வளோ பிடிக்கும். எப்படி சொல்கிறது, இந்த கார்த்திகை மார்கழி வந்துட்டாலே எனக்கு ஒரு பண்டிகை வந்ததுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாதங்கள் இந்த 2 மாதங்களுமே. தை மாதம் அதை விட ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக ஒரு டிப்பு பார்க்கலாமா, கோலம் ஸ்டென்சில் எங்கள் சிஸ்டர் வாங்குறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள், லிங்க் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதாவது ஒரு கம்பி மாதிரி இழுப்பேன் இல்லையா, அது அதாவது நிறைய கோவில்களில் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கோவில்களில் கிடைக்கல, சும்மா ஒரு 30 ரூபா அப்படி தான் இருக்கும். நீங்கள் 3 பீஸா வாங்கினீங்கன்னா 2 பீஸா வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு பீஸ் 30 ரூபா அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். அது கிட்டத்தட்ட நான் வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கோவில்கள் எல்லா கோவில்லையுமே இப்போ வந்துச்சு. முதல்ல வந்து அது ரேர் கலெக்ஷனாக இருந்துச்சு, இப்போ எல்லா கோவில்லையும் வந்துடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா உங்கள் வீட்டில், அதாவது நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்லாம் நிறைய இருக்கும்ல, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதில் அந்த கார்னரில் ஒரு 7 ஹோல்ஸு 8 ஹோல்ஸு 9 ஹோல்ஸு உங்களுக்கு எப்படியும், ஆனால் ரொம்ப வந்து நெருக்கமாக கொடுத்துறாங்க. நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அது யூனிக்காக தெரியும். நான் வந்து வெளியில் வந்து நம்ம போர்ட்டிக்கோக்கு வெளியில் கேட்டுக்கு, பெரிய கேட்டுக்கு வெளியில் பெருசாக கோலம் போடணுன்றதுக்காக பெரிய பெரிய ஹோல்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கோலமாக வேஸ்ட் ஆகக்கூடாது, கம்மியாகவே நம்ம செலவு பண்ணால் போதும்னு யோசிக்கிறீங்கன்னா சின்ன அதாவது சின்ன குத்தூசிலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டுட்டு அதில் மாவு நல்லா ஷைனிங்காக வருதா, ஃபில் ஆகி வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் அதில் சரியாக வரலன்னா மறுபடியும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு வந்து சலிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கல்லாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இல்லாத அளவுக்கும் பார்த்துக்கோங்க. மாவோட அளவுலாம் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இந்த பாக்ஸில் மூடி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த பாக்ஸில் நல்லா நிறைய மாவு ஃபில் பண்ணிவிட்டு சரசரன்னு நீங்கள் இழுத்தீங்கன்னா எல்லா சைடும் பார்டர் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நல்லா பாருங்கள், நான் இந்த பக்கம் ஒரு சைடு தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் பாருங்கள் அப்படி சாய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கோலம் போடும்போது அந்த பக்கம் தரையை ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு லைட்டாக இந்த பக்கம் சாய்ச்சிங்கன்னா சரன்னு உங்களுக்கு வந்துடும்.
அடுத்து கோலமாவு அளவு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து வீடியோ இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு லாங் வீடியோ 2 நாள் கழித்து கொடுப்பேன். அதில் கண்டிப்பாக நான் கோலமாவு அளவு சொல்லுவேன். ஏன்னா இது மார்கழி மாதம், கோலத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான மாதம். கோலத்துக்கு தனியாகவே நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சகோதரிகளோட வேண்டுதல் வெற்றிகரமாக நடந்துச்சு அப்படின்னு எல்லாரோட சீட்டுமே குலுக்கி போட்டிருக்கேன். அதில் யாரோட பேர்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வர்ணிகா ட்ரெண்டி லோன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, ஓன் ஹவுஸ் அதாவது சொந்த வீடு கட்டிட்டாங்கன்னு பிரார்த்தனை பண்ணியாச்சு. அடுத்ததா வனிதா வேணி குழந்தை வரம் கிடைத்தது, கணவரும் நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு பிரார்த்தனை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததா மணிமேகலை சுதாகர் அவர்களுடைய மகன் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். மஞ்சுளா பார்கவி அவர்களின் மகளுக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைத்தது. சரண் லேக் சொந்த வீடு அமைந்தது, சுபிக்ஷமான வாழ்க்கை. ரோஜா ஹெர்பல்ஸ் சுபிக்ஷமான வாழ்க்கை. லில்லி ஜோசப் பசங்க 2 பேரும் நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கிறாங்க, புது வீடு வாடகைக்கு கிடைத்தது. சாந்தி எம் அவர்களின் மகனின் திருமணம் இனிதே நடந்தது. ஷீலா பிரதீக் சகல சௌபாகியங்களும் நிறைந்த வாழ்க்கை. அன்பு மகேஷ் நற்குணம் சுபிக்ஷமான வாழ்க்கை. முருகேஸ்வரி மகனின் திருமணம் இனிதே நடந்தது. கிஷோர் லக்ஷ்மி நல்ல ஜாப் கிடைத்தது. காருண்ய சாய் காயத்ரி சொந்த வீடு அமைந்தது. மனிஷா 9A கவிதா ஜாப் கிடைத்தது. சரவணன் கடன் பிரச்சனை தீர்ந்தது. வித்யா ராஜேந்திரன் சொந்த வீடு அமைந்தது. அக்ஷு பிளாக்ஸ்ல இருந்து அவங்க குழந்தைக்காக 12th எக்ஸாம் படிக்கிறாங்க. என் குழந்தை வந்து 595 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் மறந்து 596 எழுதிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிரார்த்தனையும் பண்ணிட்டேன். சிவபாலன் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் இனிதே நடந்தது. பாமினி தேவி மகனுக்கு வேலை கிடைத்தது. ரேகா லால் செந்தில் புதிய சொந்த வீடு கட்டியாச்சு. கிட்டத்தட்ட இதில் 21 பேருக்காக நான் தீபம் ஏற்றியிருக்கேன். அது என்ன தீபம் ஏற்றிருக்கேன்னு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். தொடர்ந்து ஷார்ட் வீடியோ பாருங்கள். அது என்ன தீபம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக என்னோட பிரார்த்தனைக்கு சக்திகள் இருக்குது. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். மற்ற சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். குழந்தை வரம் கேட்கும் சகோதரிகளுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். பள்ளி சத்தம் போடுது. நீங்கள் நினச்ச அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வாழ்க வளமுடன். அன்பே சிவம்.